இட்லி, தோசை, சாப்பாடு இது மூணுத்துக்குமே சூட்டபிளா இருக்கிற மாதிரி ஒரு பூண்டு பொடி அரைச்சிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. செய்யலாம் நினைக்கிறவங்களுக்கு வாங்குறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. தவால 1/4 கப் உளுத்தம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, துவரம் பருப்பு, 2 டீஸ்பூன் பாசி பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு நல்லா வறுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்ல கலர் மாதிரி வரும்போது 1/2 கப்புக்கு நீங்க பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும். வறுத்து இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 10 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலையை நல்லா வறுத்து அதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஹீரோ ஆஃப் த பொடி பூண்டு தாங்க. இந்த மாதிரி நாட்டு பூண்டு நான் ஒரு 30 பல் பூண்டு எடுத்து இடிச்சு அதை இந்த மாதிரி எண்ணெயில வறுத்து எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு 4 சின்ன துண்டு கட்டி பெருங்காயத்தை அதையும் வறுத்து எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபைனலி 4 டீஸ்பூன் எள்ளு அதையும் நல்லா படப்படன்னு பொரிஞ்சதும் எடுத்து வச்சிருங்க. இப்போ இதெல்லாம் ஆறுனதும் மிக்சர் ஜார்ல மாத்தி 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மையா அரைச்சிருங்க. பவுடரா அரைக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். இது ஒரு சுத்தமான ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சீங்கன்னா 1 மாசத்துக்கு பட்டாட்டம் இருக்கும். ஆனா இம்புட்டு விஷயம் எப்படிக்கா நான் பண்ணுவேன். ஆனா இது யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன். இன்ட்ரோடியூசிங் பி வெஜ்ஜோட பூண்டு பொடி, முருங்கை பொடி, பருப்பு பொடி. பேச்சுலர்ஸ்க்கும் சரி, அவசரமா காலையில ஆபீஸ்க்கு ஓடுற லேடிஸ்க்கும் சரி இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதுல எந்த பொடி வேணும்னாலும் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். as you all know எனக்கு பூண்டுனா ரொம்ப பிடிக்கும். சோ பூண்டு ஃபிளேவர்ல இருக்கிற பொடி தான் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன். இட்ஸ் டூ குட். இன்ஃபேக்ட் என் வீட்ல இருக்க பொடி பையனுக்கு அடிக்கடி நான் பொடி செய்யணும். சோ இத வாங்கி வைக்கிறது எனக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அண்ட் முருங்கை லீவ்ஸ் நம்ம எல்லா சீசன்லயுமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறது இல்ல. சோ இந்த மாதிரி பொடி நீங்க சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். சில பேர் முருங்கை பொடி செய்யும்போது கொஞ்சம் கசப்பா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த பி வெஜ்ஜோட முருங்கை பொடி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலி பி வெஜ்ஜோட பருப்பு பொடி. நம்ம எந்த ஆந்திரா மெஸ்க்கு போனாலும் ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கி சாப்பிடுறது பருப்பு பொடி தான். கரெக்டா? ரைஸ் பொடி மட்டும் இல்லங்க, இட்லி பொடிஸும் வெரைட்டியா வச்சிருக்காங்க. இன்னும் வேரியஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. வீடியோல தெரியுற வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி